ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஒரு vlog பார்க்கலாமா? இன்னைக்கு சண்டே எதுவுமா காலையில் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்த பிறகு தான் நம்மளுடைய வேலை வந்து நடக்குது. நான் இப்போ தான் உள்ளே வந்தேன். மணி வந்து இருங்க, மணி 12 மணிக்கிட்ட ஆக போகுது. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து சமையலை வந்து நம்ம பார்க்க வேண்டியதான். நான் வந்து பழைய குழம்பு கொஞ்சம் இருந்தது. அந்த குழம்பை கொஞ்சம் சூடாக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வச்சேன். கொஞ்சம் சூடாக்கி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு சாதம் ஊற்றி சாப்பிடணுன்னா வேணும்ல, அதுக்காக. இதில் வந்து கேப்பை வந்து இன்றைக்கி திரிச்சிருந்தேன். கொஞ்சம் மிக்சியில் தான் திரிச்சேன். நேற்று வறுத்து வச்சுட்டேன். அப்புறம் அதை திரிச்சேன். ஏன்னா அதை அங்கே தான் கொடுத்து விடணும்னு நினச்சேன். அவங்க நேற்று போகலை, அதனால் அதை திரிச்சிட்டேன். இப்போது கொஞ்சம் தான் திரிச்சு வச்சேன். மறுபடியும் மீதி அங்கே திரிக்க வேண்டியதான் பையன்மை. இதில் வந்து சேமியா வந்து இருக்குது. காலையில் இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து சேமியா தான் கிண்டினேன். ஏன்னா நம்மளுக்கு கேஸ் வந்து தீர்ந்துடுச்சு. காலையிலே அடுப்பில் வச்சு வைக்கிறதுக்கு கொஞ்சம் மாச்சல், அதனால் அடுப்பில் வைக்கலை. கேஸ் கரண்ட் அடுப்புலேயே வச்சு அந்த சேமியா வச்செல்லாம் கிண்டினேன். அவங்களுக்கு காலையில் அந்தளவு கூழ் காய்ச்சி கொடுத்தேன். நான் சொன்னேன்ல, கூழ் வந்து காய்ச்சி கொடுத்தேன். இப்போ வேலைக்கு வந்து ஆட்கள் வந்திருக்காங்க 2 பேர். அதுக்காக அவங்களுக்காக டீ போட்டு கொடுத்தேன். அதனால தான் அந்த ஜிப்ஸை வந்து அதில் இருக்குது. டீ போட்டு கொடுத்து ஜிப்ஸ் இருக்குது, என்ன தூக்கி எல்லாத்தையும் எடுத்து மாற்றணும். அவங்களுக்கு கூழ் காய்ச்சல, அதனால் கொஞ்சோண்டு மோர் வந்து ஊற்றி வெங்காயம்லாம் நறுக்கி போட்டு அவங்களுக்கு கொடுத்தேன். அதான் அதெல்லாம் அதில் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரே சாப்பாடாக செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். 1 பட் சாதமாக. என்ன அப்படின்னா ரைஸ் குக்கர்லேயே வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கு தான் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. அதுக்கு தான் கொஞ்சம் ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அதாவது பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் பிரியாணி மாதிரி வெஜிடபிள் பிரியாணி போட்டுடலாம் அப்படின்னு. ஏன்னா சண்டே என்னடா ஒன்றுமே எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து கஸ்தி வர ஆரம்பிச்சிடுச்சுல்ல, அதனால் நாங்கள் இந்த மாதம் ஃபுல்லும், அதாவது இந்த 40 நாள் நான் எடுக்க மாட்டேன். அதுக்கு பிறகு நம்ம சிக்கன் மட்டன் எல்லாமே எடுத்துக்கலாம். அதனால் அதுக்கு சைவம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு மீன் குழம்பு தான் இருக்கா, மீன் எடுத்துக்கிடுவோம். முட்டை வீட்டில் முட்டை விடுறதுனால முட்டை அப்படியெல்லாம் சாப்பிட்டுக்கிடுவோம். கருவாடு அதெல்லாம் அப்படி பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு கேரட்டு, பீன்ஸு மாதிரி பட்டாணி வந்து ஊற வச்சுருந்தேன். அதுவும் அங்கே உள்ளே இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ள, அதை எடுப்போம். மறுபடியும் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இவ்வளோ இருக்கா. இதெல்லாம் மிளகாவும் வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். பல்லாரியும் மல்லியெல்லாம் புதினாலாம் ரொம்பலாம் இருக்குது. இதில் வந்து தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். பிரியாணி மசாலா அன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம்ல, அது இருக்குது. அவ்வளோதான். இந்த இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி நேற்று வச்சுருந்தேன். நேற்று என்ன செஞ்சேன்னா கொஞ்சோண்டு ஊறுகாய் வச்சேன். நம்ம மீன் ஊறுகாய். அது இங்கே வெளியில் வச்சு அங்கே தூக்கி ரூமில் கொண்டு வச்சேன். ஏன்னா கொஞ்சம் ஆறணும், கொஞ்சம் திறந்து வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் எலி தொந்தரவு இருக்குது பார்த்திங்களா, அதனால் அங்கே வைக்கலை. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதெல்லாம் இருக்குது, அதனால இதுங்கெல்லாம் சரி நம்ம அப்படியே போய் பார்க்கலாமா. இதாக இருக்குது ஊறுகாய் வந்து தெரியுதா. ஊறுகாய் வந்து இதாக இருக்குது. நம்ம வந்து அதை எடுத்து நம்ம அங்கே கொண்டு வச்சிடலாம். மீன் ஊறுகாய் நல்லா சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தேன், கஞ்சி குடித்தேன்னா அதெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டேன். இப்போது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, உண்மையிலே நல்லா இருந்தது. அப்படி வச்சாச்சு. அதனால் ஊறுகாய் இருக்கா. கேப்பை வந்து திரிச்சு வச்சேன்னு அந்த வறுத்து வச்சேன்னெல்லாம் அந்த இருக்குது, அதையும் ஆறுறதுக்காக இங்கே தான் கொண்டு வந்து வச்சேன். அதான் இருக்குது. சரி, என்ன வந்து நான் வந்து கிச்சனில் போய் நம்மளோட வேலைகளை போய் பார்க்கலாம். அவளுக்கு துணிலாம் கிடக்கு, என்ன அவ்வளோத்தையும் துவைக்கணும். வீட்டில் வேலைலாம் என்னன்னு பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. இந்த பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் கழுவ வேண்டியது இருக்குது. நம்ம குக்கரில் வச்சுக்கிட்டு தான் செய்யணும். நான் போய் தேங்காய் உரிச்சிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு உரித்து கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் பிரியாணியை போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு எல்லாம் குக்கரில் போட்டுட்டோன்னா அதுக்கிற நம்ம வேலைகளை பார்க்கலாமா. பிரியாணி வந்து வச்சுட்டேன். இது வந்து இதில் தான் இருக்குது. இப்போ நான் வந்து குக்கர் போட்டு மூடி வச்சு வைக்க மாட்டேன். நடுவில் கொஞ்சம் பள்ளம் போட்டிருக்கேன். எதுக்கு அப்படின்னா ரொம்பவும் குழஞ்சிருந்தால் கொஞ்சம் தேடிடும். ஆனால் இது நல்லா அழகாக சூப்பராக இருக்குது. உப்பு உரைப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா பட்டாணி போட்டு வச்சாச்சு. ஏன்னா சாப்பிட்ற நேரம் நம்ம எடுத்தால் போதும். மறுபடியும் தயிர் மட்டும் பசங்களை வாங்கிட்டு வர சொல்லணும். வந்து தயிர் வச்சு உள்ளி வச்சு சாப்பிடணும். அப்புறம் இதில் வந்து மீன் ஊறுகாய் வந்து வச்சுருந்தேன்ல, எப்படி இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக நல்லா அழகா எண்ணெய் இதுன்னி நல்லா இருக்குது. நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி வச்சா அப்படி இருக்கும். சாப்பிட்றதுக்கு கெட்டே போகாது, சூப்பராக இருக்கும். அதான் அதையும் வச்சுட்டேன்னா இதையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க. அப்புறம் அதில் வந்து சேமியா தான் இருக்குது. மீன் குழம்பு சூடாக்கி வச்சுட்டேன்னா இந்த பக்கம் வந்து இந்த உருண்டை வந்து எங்கள் அக்கா வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அந்த உருண்டை தான். அது என்னென்னா எறும்பு வந்துட்டு இந்த டப்பாக்குள்ளே வச்சுருந்தேன்னா
அவ்வளோமே எறும்பு வந்துட்டு. அதான் இனிமேல் இதை கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டு இந்த எறும்பு போன பிறகு ஒவ்வொன்றையாக பார்த்து போடணும்னு வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு தூக்கி பெட்ரூமில் கொண்டு தான் இது வைக்கணும். ஏன்னா அங்கே வச்சா எறும்பு வந்துடுது, அதனால் வச்சிடணும். கேப்பை வந்து நல்லா வறுத்துட்டேன்னு சொல்லிட்டு நல்லா இனிமேல் திரிச்சு தான் நான் போடணும்னு வச்சுருக்கேன். நம்மளே மிக்சியில் திரிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நல்லா பட்டு போல் அழகாக வருது, அதனால் திரிச்சு எடுத்துடலாம். இந்த சைடில் வந்து நேற்று வந்து கொஞ்சம் நொங்கு சர்பத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால அதில் வந்து கொஞ்சம் இருக்குது. இப்போ பசங்க வேலை பார்த்துட்ருக்காங்க, அதனால் அவங்களும் அதை எடுத்து வச்சு இப்போ குடிச்சிருவாங்க. பிறகு அந்தால சரி தீந்துடும். ஏன்னா இது வந்து நம்ம விலைக்கெல்லாம் வாங்க முடியாது, நம்ம பசங்களுக்கு எப்போமாவது ஒருக்கா கிடைக்கும். அதனால் நொங்கு சர்பத்தும் வச்சுருக்கேன். இப்போ அவங்க ஷாலாம் அவங்க வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அந்தால தீத்துற வேண்டியதான். அதுக்கு பிறகு அவ்வளோதான், இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து கிச்சனில் வந்து கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ தான் கழுவி விட்டுட்டே இருந்தேன். ஏன்னா இந்த உள்ள சிங்க் அவ்வளோத்தையுமே நல்லா தேய்ச்சி கழுவணும். தண்ணி தான் இருக்குது பார்த்தீங்களா, தேய்ச்சி கழுவிக்கிட்டு இருந்தேன். சரி உங்கள்கிட்ட காமிச்சிருவோம் அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு நொங்கு சர்பத்து கொடுக்க போகிறேன். அப்போ தீந்துரம் பார்த்தீங்களா, அதான் அந்தாலும் வீடியோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்தேன். கூட கொஞ்சம் நான் அதில் சர்பத் வந்து ஊற்றியிருக்கேன் இப்போது. அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கு, இனிப்பு நல்லாயிருக்கு, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. அதனால் இப்போ எல்லோரும் குடிச்சிருவாங்க. அந்த வந்து அக்கா கொண்டு வந்தாங்க நல்லா. இது வந்து நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, முந்தி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். புன்னைக்காயில் முந்தி அங்கே உள்ள அத்தை மாதிரிலாம் அப்படி வாடியில் கொண்டு வருவாங்க நிறைய உருண்டை. இதை விட பெரிய உருண்டையாக இருக்கும் முந்தி. ஒரு உருண்டை எடுத்து கடிச்சிட்டு அலைப்போம், அதே எங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். இது அதே மாதிரி தான் கல் கணக்காக தான் இருக்கும். ஆனால் உருண்டை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அக்கா வாங்கிட்டு வந்தாங்க. இடையில அக்கா வந்தாங்கள்ல, அன்றைக்கி அக்கா வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் அது இருக்குது. அவ்வளோதான், கிச்சனில் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இன்னும் பசங்க வந்த பிறகு சாப்பிட வேண்டியதான். நான் இன்னும் வீடு மட்டும் தூக்கணும். கொஞ்சம் செடியாக கிடக்கு பார்த்தீங்களா, அவ்வளோத்தையும் தூத்து எடுத்து பக்கெட்டில் அள்ளி வச்சு வெளியில் கொண்டு போடணும். அவ்வளோதான். இந்த டம்ளர்லாம் ஷாலமுக்கு பெரியம்மா ஒரு ஆளுக்குள்ளது, அவங்கக்கிட்ட கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னா, இந்த சாலம் நம்ம குளிக்க சர்பத்து போட்டோம்ல ஸ்கூலில், அப்போ அவங்கக்கிட்ட வாங்கினது, அதை கொடுக்காமையே இருக்கணும். அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு நம்ம டம்ளர் அதில் 2-3 இருக்குது, அதை மட்டும் அதில் எடுத்து போடணும். யாரும் வந்தால் போனால் கொடுக்குறதுக்கு. மறுபடியும் எல்லா அதையுமே எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துடணும்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்படி தான் வேலை எல்லாமே முடிச்சுட்டேன். இனிமேல் வந்து கொஞ்சம் மிஷினில் துணி போடணும். நல்ல வெக்கையாக இருக்குது. ஏற்கனவே இது வந்து சீட்டு பார்த்தீங்களா தெரியுதா, அதனால் என்னென்னா இரும்பு சீட்டு, அதனால் அப்படியே வெக்க உள்ளே இறங்குது. அதனால் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ரொம்ப நேரம் நிற்க முடியலை. வேர்த்து வடியுது, இந்த பாருங்கள் தண்ணியாக நிற்குதா, அவ்வளோ உடம்பு ஃபுல்லுமே வேர்த்து வடியுது. வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை பார்ப்போம். அங்கே பெர்லின்லாம் இருக்கா, நான் வீடெல்லாம் தூத்துட்டு எடுத்துகிட்டு அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு எந்த ஒர்க் கிடையாது, அதனால் அவங்க எந்த ஒர்க் இன்றைக்கி போகலை. அதனால் வீட்டில் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம் என்னென்ன வேலை செய்கிறேன்ட்டு. வீட்டில் கொஞ்சம் வேலை நடந்தது, அதனால தான் நான் கொஞ்சம் வீடியோ ஆய்க்கிறோம் எடுக்க முடியலை. வேலை அப்படின்னா கொஞ்சம் அங்கே பின்னாடி பாறைகுண்டில் கொஞ்சம் வேலைகள் செய்ய வேண்டியது இருந்தது. கொஞ்சம் கல்லுக்கட்டெல்லாம் கட்டணுமா, அதுக்காக தான் கொஞ்சம் வேலைகள் நடந்தது. அதனால் இதில் போட்டு எல்லாத்தையும் குழச்சி நாங்கள் தான் எல்லாமே செஞ்சோம். அதனால் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்படியே இருக்குது. கேட் வந்து அங்கே கொஞ்சம் வேலை நடக்கல, அதனால் கேட்டை கொண்டு இதில் கொண்டு வச்சுருக்கு. அது அதில் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாமா. வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வேலைகள் வந்து முடிச்சிருக்கேன். என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கேன்னு பார்ப்போமா. இந்த மாவில் இதில் எறும்பு இருந்ததில்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அந்த மாவு உருண்டையை இதில் எடுத்து வச்சுட்டேன். இந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு காய வச்சு தொடச்சி அப்புறம் இதையும் வச்சாச்சு. அடுத்து எள் இருந்ததில்ல, அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கருப்பட்டி போட்டு இடித்து எள் உருண்டையை இந்த வச்சு உருட்டி வச்சே போட்டுட்டேன். என்ன அவங்க ஆளுக்கு 2 எடுத்து சாப்பிட்டுக்கிடுவாங்க, அதுக்காக. மறுபடியும் கேப்பை வந்து வறுத்து வச்சுருந்தேன்ல, அதையும் நான் மிக்சியிலேயே திரித்து எடுத்துட்டேன். இவங்க திரிச்சிட்டு வருவாங்கன்னு பார்த்தேன், திரிக்கிற மாதிரி இல்லை. நானே கொஞ்சோண்டு மிக்சியில் போட்டு கடைசியில் இப்போ அவங்களுக்கு திரித்து கூழ் காய்ச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் நானே இருந்தாலும் திரிச்சாச்சு. மறுபடி சாப்பாடு பிரியாணிலாம் சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் சாதம் வச்சுருந்தேன்ல, வெள்ளை சாதம், அந்த சாதம் கொஞ்சம் அப்படியே இருக்குது. மறுபடி குழம்பு பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவணும். ஆப்பத்துக்கு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், அதெல்லாம் ஆப்பத்துக்கு மாவும் ஆட்டி அதையும் கலக்கி வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் ஆப்பம் சுட்டு விடலாமா, அதுக்காக. மறுபடியும் இது வந்து புளி இருந்த டப்பா, அப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு. அதான் என்ன இதெல்லாம் கழுவி எடுத்து வச்சா நம்ம என்னதாவது போட்டு வைக்கலாம்ல, அதனால் மறுபடியும் இந்த பக்கெட்டு அப்பளம் பொரித்து வச்சுருந்த டப்பா, அதையும் இருந்தாலும் பொரிச்சு இந்த கழுவி வைக்கணும். பாத்திரங்கள் இவ்வளோ கழுவ வேண்டியது இருக்குது, இதையும் கழுவி வைக்கணும். கழுவி வச்சுட்டு இருக்கிற சாதத்துக்கு தண்ணியெலாம் ஊற்றி வச்சுட்டேன் அப்படின்னா காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போகணும். நாளைக்கு வந்து 12th வந்து எக்ஸாம் ஆரம்பிக்கி, ஆனால் இவங்களுக்கு ஸ்கூல் உண்டு, அதனால் போவாங்க. அவங்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இன்னும் அவ்வளோத்தையும் நான் கழுவணும். கழுவி எடுத்து வச்சாதான்
நம்ம கூட ஃப்ரீயாக இருக்க முடியும். அதனால் நான் இன்னும் எல்லாத்தையும் கழுவிட்டு கவுண்டர் டாப்லாம் கழுவிட்டு அதுக்கு 2 தடவை படுப்போம். அதனால் அந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என்னமோ நான் கழுவி எடுத்து முடிக்கிறேன்னு எப்படியும் மணி வந்து ஒரு 10:30 11 மணிக்கு மேலே ஆயிரும். அதனால் சரி பிறகு பார்க்கலாம். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.